Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 17 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல மயங்கி விழுந்த ஹாரிய லியானும் ஜானும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க. லியான் ஹாரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்க. அதை பார்த்த ஜான் கவலைப்படாத, ஹாரிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்ப கரெக்டா ட்ரீட்மெண்ட் முடிச்சு டாக்டர் வெளியே வராங்க. டாக்டரை பார்த்த லியான் வேகமா டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் ஹாரி இப்ப எப்படி இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவர் நல்லா தானே இருக்காருன்னு சொல்லி கேட்க, டாக்டர் பேஷண்ட் ரொம்ப நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால கொஞ்சம் சோர்வா இருப்பாரு, நீங்க அவருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அவர் பழையபடி ஆரோக்கியமாயிருவாருன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் டாக்டர் கிட்ட நான் உள்ள போய் ஹாரிய பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, டாக்டர் கண்டிப்பா போய் பாருங்க, பேஷண்ட் இப்ப மயக்கத்துல இருக்காரு, அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் மறக்காம எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போக, ஹாரி நல்லா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட லியான் அவனை மறந்து சிரிச்சிட்டு இருக்க. லியான் ஹாரிய பார்க்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜான் லியான் கிட்ட நீ முதல்ல உள்ள போய் ஹாரிய பாருன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ஜான் கிட்ட இன்னைக்கு நீ எனக்கு பண்ணிருக்க உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் ஜான், நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன்னு சொல்லி லியான் ஹாரிய பாக்குறதுக்காக ரூம்குள்ள போக, அப்ப கரெக்டா அங்க கிளின் வரா. அவன் ஜானை பார்த்து டைரக்டர் சார்னு கூப்பிட, கிளினை பார்த்து ஜான் அட கிளின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, கிளின் இதை நான் உங்ககிட்ட கேட்கணும் டைரக்டர் சார், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க லவ் பண்ற ஒருத்தரை இன்னொருத்தர் கூட சேர்த்து வச்சு எதுக்காக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஜான் இதுல கஷ்டப்பட என்ன இருக்கு, என்னோட காதல் ஒன் சைடு ஆனது, எனக்கு தான் லியான் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சே தவிர லியானுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்ல, அதுக்காக நான் என்ன லவ் பண்ணாதவனை பழி வாங்கணும்னு நினைச்சு லியானை கஷ்டப்படுத்த விரும்பல, லியான் அவனுக்கு விருப்பமான ஒருத்தர் கூட சந்தோஷமா வாழ்றத பாக்குறதே என் காதலுக்கு கிடைச்ச வெற்றியா நான் நினைக்கிறேன்னு சொல்ல, ஜானோட பேச்சுல மயங்கின கிளின் ஜான் கிட்ட என் வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்டர் சார்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்ப, எங்க ரூம்ல நம்ம லியானை காட்டுறாங்க. அவன் ஹாரி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஹாரி நீங்க என்னையும் நம்ம பையனையும் நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்க எழுந்து வந்தே ஆகணும், கிறிஸ்மஸ்க்கு வேற இன்னும் 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க குணமாகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஃபயர் ஒர்க்கை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கணும் நான் விரும்புறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அடுத்த நாள் கண் முழிச்சு எழுந்த ஹாரி பக்கத்துல இருக்க லியானை கட்டி பிடிச்சுக்கிட்டு, லியான் நீயும் நம்ம பையனும் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லியான் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஹாரி, டாக்டர் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பையன் ஆரோக்கியமா இருக்கிறதா சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, அப்புறம் சாரி லியான், உனக்கு ஏற்பட்ட எல்லா சங்கடத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு, நான் பண்ண தப்பை எல்லாம் மன்னிச்சு நீ என்னை ஏத்துக்குவியான்னு சொல்லி கேட்க, லியான் உங்க மேல எந்த தப்பும் இல்ல ஹாரி, அது மட்டும் இல்லாம நான் உங்களை எப்பவோ மன்னிச்சிட்டேன்னு சொல்லி லியானும் ஹாரியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோங்கிறதையே மறந்து ஹாட்டா டீப்பா அவங்க பாட்டுக்கு லிப் டு லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க அடுத்த நாள் ஜானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஜான் ரூம்ல உட்காந்து பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு கிளின் உள்ள வரா. வந்தவன் எதுவும் பேசாம சைலண்டா ஜானோட பக்கத்துல நின்னுக்கிட்டு மனசுக்குள்ள டைரக்டர் ஜான் சார் வேற பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல எப்படி என்னால ஃபயர் ஒர்க்குக்கு என் கூட வரீங்களான்னு சொல்லி கூப்பிட முடியும், ஒருவேளை நான் கேட்ட அதை ஜான் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. வந்தவன் சைலண்டா இருக்கிறத கவனிச்ச ஜான் ஒர்க் பண்ணிக்கிட்டே கிளியனை பார்த்து என்ன விஷயம், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, எதுக்காக வந்தவன் எதுவும் சொல்லாம சைலண்டா என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கிளியன் தயங்கிக்கிட்டே, அது வந்து டைரக்டர் சார் நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கீங்களா, இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க என் கூட ஃபயர் ஒர்க் பார்க்க வருவீங்களா, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு ஒர்க் இருக்கு, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா பரவாயில்ல விடுங்க, நானே தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஜான் வேகமா எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்ட் கிறிஸ்மஸ்ங்கிறதுனால எனக்கு பெருசா எந்த வேலையும் இருக்காது, அதனால நான் உன் கூட ஃபயர் ஒர்க் பார்க்க வரேன்னு சொல்ல, ஜான் சொன்னதை கேட்டு ஹாப்பியான கிளின் மனசுக்குள்ள டைரக்டர் சார் என்னோட ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டு என் கூட வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பையன் சந்தோஷத்துல முகம்லாம் செவந்து போய் கியூட்டா அவனை மறந்து சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ஜான் என்னாச்சு இவனுக்கு, நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான், சும்மா சொல்லக்கூடாது, இவன் சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கான், இவன் சிரிக்கிறதை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஜான் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே கிளினை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக மக்கள் எல்லாரும் ஃபேமிலியோட அவங்க கிறிஸ்மஸ் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். பார்க்ல இருந்து ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட்டமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹாரி வீட்ல காட்டுறாங்க. லியான் கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷலா ஹாரிக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கிட்டே ஹாரி கிட்ட, ஹாரி இந்த கிறிஸ்மஸ் எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹாரி லியானோட பக்கத்துல வந்து அவன் வாங்கிட்டு வந்த கிறிஸ்மஸ் கேப்பை எடுத்து லியானோட தலையில போட்டு விட்டு, இந்த கேப்போட பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு ஷையான லியான் முகம்லாம் செவந்து போய் மனசுக்குள்ள இப்ப ஹாரி என்னை பார்த்து அழகா இருக்குன்னா சொன்னாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்த லியான் அவன் கையில இருக்க கேப் எடுத்து ஹாரியோட தலையில மாட்டி விட்டு, இந்த கேப்போட பார்க்க நீயும் ரொம்ப அழகா தான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி சிரிச்சுட்டு, ஆனா எனக்கு என்னமோ உன் அளவுக்கு நான் அழகா இருக்க மாதிரி தெரியலையேன்னு சொல்லி ஹாரி லியான் கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா கிறிஸ்மஸ்க்கான ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக, அத ஹாரியும் லியானும் அவங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்க. ஃபயர்
ஃபயர் ஒர்க்கை பார்த்து ஹாப்பியான லியான் ஹாரி கிட்ட ஃபயர் ஒர்க் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாரும் இந்த ஃபயர் ஒர்க்கை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமா பார்க்ல வந்து சந்தோஷமா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஃபயர் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லியான் அவனை மறந்து குழந்தை மாதிரி ஃபயர் ஒர்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்து ஹாரி லியானை கட்டி பிடிச்சுக்கிட்டு, என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே நல்ல காரியம் உன்னை என் வாழ்க்கை துணையா அடைஞ்சதுதான். நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீ என் தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லியா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மொத்தமும் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருந்து உங்களை நல்லா பாத்துக்குவேன் நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். மேரி கிறிஸ்மஸ் லியான்னு சொல்லி விஷ் பண்ண ஹாரி லியானோட லிப்ல கிஸ் பண்ணி ஹாரி லியான் அலேக்கா தூக்கி கையில வச்சுக்கிட்டு, வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லி பையன் லியானை தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு ஹாரி அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண 6 பேக்கோட சும்மா ஹாட்டா இருக்க ஹாரிய பார்த்த லியான் ஒரு மாதிரியாக, அவன் மனசுக்குள்ள ஹாரியோட உடம்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி லியான் முகம்லாம் சவந்து போய் ஹாரிய வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹாரி, என்னாச்சு லியான் உனக்கு, இப்பதான் என் உடம்ப முத தடவை பாக்குற மாதிரி இப்படி கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கியேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான் வெக்கப்பட்டுக்கிட்டே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர், இந்த மாதிரி நேரத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி லியான் சாமர்த்தியமா பேசி சமாளிக்க, ஹாரி அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் உன்னை கட்டி பிடிச்சு உன்னை கிஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லி ஹாரி லியானோட பக்கத்துல போய் அவன் லிப்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நான் உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணணும்னு நினைச்சா, மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொன்ன நம்ம பையன் திடீர்னு பார்த்தா லியானோட ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி போட்டு அவன் பக்கத்துல ஒன்னா படுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் கூட ஹாரி சொன்னதை பார்த்து லிப்ல மட்டும்தான் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா, அவன் லியானோட உடம்பு முழுக்க கிஸ் பண்ணி லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம நாட்டி பாய் ஹாரி. இப்படி ஒரு வழியா ஹாரியும் லியானும் அவங்க காதல பரிமாறிட்டு இருக்க, இங்க பார்ல நம்ம கிளினையும் ஜானையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்க்ல ஃபயர் ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு பாருக்கு வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, போதையில இருக்க கிளின் ஜான் கிட்ட, டைரக்டர் சார் கிறிஸ்மஸ் நாள் அதுமா நீங்க ஏன் கூட ஒன்னா இருந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, ஜான் கிளின் கிட்ட, இங்க பாரு கிளின், எதுக்காக என்ன டைரக்டர் சார்னு கூப்பிடுற, ஆபீஸ்ல இருக்கும்போது மட்டும் நீ என்ன டைரக்டர் சார்னு கூப்பிட்டா போதும், மத்தபடி வெளியே இருக்கும்போது நீ என்ன ஜான்னு கூப்பிடு, அது போதுன்னு சொல்ல, அதை கேட்ட கிளின், அது எப்படி என்னால உங்களை நேம் சொல்லி கூப்பிட முடியும், நீங்க வயசுல என்னை விட மூத்தவராச்சேன்னு சொல்ல, கிளின் சொன்னதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஜான் கிளினை பார்த்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னதான் நீயும் அசிஸ்டன்ட் மின்னும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் உங்க 2 பேரோட பர்சனாலிட்டி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல, கிளின், ஆமா சார் நீங்க சொல்றது சரிதான், எங்களை பாக்குற எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் என் அண்ணா மாதிரி திறமையானவன் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண. அதை கேட்ட ஜான், எதுக்காக இப்படி சொல்ற, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பா இருக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப திறமையானவன், அதனால நீ உன்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறத விட்டுட்டு நீ முதல்ல உன் மேல முழு நம்பிக்கை வை, புரிஞ்சுதான்னு சொல்ல, ஜான் பேசினதை எல்லாம் கேட்ட கிளின் மனசுக்குள்ள, ஜான் சார் பேசுறதை கேட்கும் போதே என் இதய துடிப்பு வேகமாகுது, இவரோட வார்த்தை என் இதயத்தை உருக வைக்குது, இவரு கூட நான் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கிளின் ஜான் கிட்ட, டைரக்டர் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அனுமதி கொடுத்தா நான் உங்களை லவ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான ஜான் கிளினோட தலையை பிடிச்சுக்கிட்டு, என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒருத்தன் தைரியமா என் முன்னாடி என்ன பிடிச்சிருக்கு, உங்களை நான் லவ் பண்ணலாமான்னு சொல்லி அனுமதி கேட்ட ஒரே ஆள் நீ தான், ஒருவேளை நான் உனக்கு அனுமதி தரலைன்னா நீ என்ன லவ் பண்றதை நிறுத்திடுவியா, நிறுத்த மாட்டேதானே, அப்புறம் எதுக்காக நீ இப்படி கேட்கிற, என்ன உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன லவ் பண்றதும் லவ் பண்ணாம போறதும் உன்னோட விருப்பம், உன்னோட விருப்பத்துல நான் தலையிட முடியாது, அதனால என்ன லவ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீ தான் எடுக்கணுமே தவிர நான் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட கிளின் அவன் பாட்டுக்கு சந்தோஷத்துல ட்ரிங்க ஃபுல்லா குடிச்சு போதையில ஜான் மேல சாஞ்சு விழுக, கிளினோட முகம் சவந்து போய் கிடக்கிறத பார்த்த ஜான், இவனை பார்த்தாலே ஃபுல் போதையில இருக்க மாதிரி தெரியுதே, இவனை எப்படி தனியா விட்டு போக முடியும்னு சொல்லி யோசிச்சு ஜான் கிளின் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வச்சிருக்க. காலையில போதை தெளிஞ்சு எழுந்த கிளின், நேத்து நைட்டு நான் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நேத்து நடந்தது எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல, அடடா என் தலை வேற ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எழுந்த கிளின் ரூம்ப சுத்தி பார்த்துட்டு, நான் இப்ப எங்க இருக்கேன், இந்த இடத்த பார்த்தா என் ரூம் மாதிரியே தெரியலையே, இது யாரோட வீடு, யார் என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஜான் குளிச்சு முடிச்சு மேல ஷர்ட் கூட இல்லாம பேக்கோட சும்மா கும்முன்னு உடம்புல தண்ணி சொட்ட சொட்ட கிளின் முன்னாடி வந்து நின்னு, அட கிளின் நீ எழுந்துட்டியா, நேத்து நைட்டு நீ ஃபுல்லா குடிச்சு மயங்கிட்ட, நானும் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடலான்னு சொல்லி உன் அட்ரஸை கேட்டு கேட்டு பார்த்தேன், ஆனா நீ அட்ரஸ் சொல்லவே இல்லை, அதான் வேற வழி இல்லாம உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஜான் தெளிவா நேத்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இங்க கிளின் என்னடானா ஜான் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு ஜானோட கட்டுடல் மேனிய பாத்துக்கிட்டே, டைரக்டர் சார் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஷர்ட் கூட போடாம உடம்புல தண்ணி சொட்ட வந்து நின்னுட்டு இருக்காருன்னு சொல்லி பாத்துட்டு இருந்த கிளினோட முகம் வெக்கத்துல செவந்து போய் அவன் பாட்டுக்கு ஜான திரு திருன்னு பாத்துட்டு இருக்க. முகெல்லாம் செவந்து போய் இருக்க கிளினை பார்த்த ஜான், என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்க, ஒருவேளை நேத்து அடிச்ச சரக்கோட போதை இன்னும் தெரியலையா என்னன்னு சொல்லி கேட்க, கிளின் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், இப்ப நான் தெளிவா இருக்கேன், நேத்து நைட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு கிளின் திரும்பவும் ஜான சைடு
சைடா பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டே மனசுக்குள்ள அட கடவுளே, இவரோட உடம்பு பார்க்க பார்க்க என் இதயம் வேகமா துடிக்குது. அது கூடவே இவரோட உடம்ப தொட்டி பார்க்கணுங்கிற வேகமும் அதிகமாகுது. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லி கிளின் தவிச்சிட்டு இருக்க. அதை கவனிச்சு ஜான் கிளினோட தலையை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு கிளின், உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நீ இவ்ளோ அதிகமா ட்ரிங்க் எடுத்துக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. நேத்து நான் உன் கூட இருந்தனால நான் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும்? அதனால இனி நீ எப்ப ட்ரிங்க் பண்ணாலும் அளவா குடிக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி முடிச்ச ஜான் கிளின் கிட்ட, சரி சரி நீ சீக்கிரமா எழுந்து போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வெளியே போலான்னு சொல்ல, அதை கேட்ட கிளின் சரி நான் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வரேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே ஜானை பார்த்த கிளின் மனசுக்குள்ள இவரோட உடம்பு வேற எனக்கு வெறிய ஏற்படுத்துது. இதுக்கு மேல என்னால கண்டிப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. என்னடா கிளின் உனக்கு வந்த சோதனைன்னு கிளின் புலம்பிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா கிளினோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து பயந்து போன ஜான் கிளினை பார்த்து, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, எதனால உன் மூக்குல இருந்து இப்படி ரத்தம் வருதுன்னு சொல்லி கேட்க, கிளின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். டைரக்டர் சார், நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நீங்க சீக்கிரமா போய் ஷர்ட் போட்டு வர முடியுமா? உங்களை இப்படி ஷர்ட் இல்லாம பார்க்கும் போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எங்க என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா போய் ஷர்ட் போட்டு வாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், அப்படின்னா நான் ஷர்ட் இல்லாம இருக்கிறத பார்த்துதான் இவன் மூக்குல இருந்து ரத்தம் வருதா? இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஜான், சரி இரு நான் சீக்கிரமா போய் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லி வேகமா ஜான் அங்கிருந்து போக, அதை பார்த்த கிளின் மனசுக்குள்ள, ஜான் சார் கண்டிப்பா என்ன தப்பா தான் நினைச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் எப்படி நான் அவர் முகத்துல முழிக்க போறனோ தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. இப்ப அப்படியே 2 மாசத்துக்கு அப்புறம் ஹாரி வீட்ல காட்டுறாங்க. அங்க லியான் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு அவன் வயிறு பெருசா இருக்கிறத பார்த்து ஹாப்பியான லியான், என் வயிறு நல்லா பெருசாயிடுச்சு, அப்படின்னா என் பையன் நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம்னு சொல்லி லியான் சந்தோஷத்துல இருக்க, அப்போ அங்க ஹாரி வரான். வந்தவன் லியானோட வயிறு பெருசா இருக்கிறத பார்த்து அவன் மனசுக்குள்ள, பொதுவா ஒமேகா பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்ளோ அழகா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. லியானை இப்படி பார்க்கும் போது லியான் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி ஹாரி நம்ம லியானை ரசிச்சு பார்த்துக்கிட்டே உள்ள வந்த ஹாரி லியான்னு கூப்பிட, ஹாரிய பார்த்த லியான், அட ஹாரி நீ எப்ப வந்தன்னு சொல்லி கேட்க, ஹாரி நான் இப்பதான் வந்தேன், ஆபீஸ்ல இருந்து உனக்கு நான் நிறைய தடவை கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ என் காலை எடுக்கவே இல்ல, அதான் என்னாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்ல, லியான் அதுவா, உன் பையன் நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடாம என்னை எட்டி உதச்சிட்டே இருந்தான் தெரியுமா, அதான் உன் பையன் தூங்குற இந்த நேரத்துல நானும் கொஞ்ச நேரம் தூங்கிடலாமேன்னு சொல்லி தூங்கிட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி வேகமா லியானோட பக்கத்துல வந்து அவன் வயித்துல கை வச்சு குழந்தைய தடவி விட்டுக்கிட்டே, இங்க பாரு செல்லம், நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு உன்னோட அப்பா லியான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், நீ எங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நீ வளர்ந்து 6 மாசம் தான் ஆச்சு, நீ வெளியே வந்து உன்னோட 2 அப்பாவையும் பாக்குறதுக்கு இன்னும் சில மாசம் இருக்கு, அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், புரிஞ்சுதா, நீ எப்ப வெளியே வருவ, உன்னை எப்ப தூக்கி வச்சு கொஞ்சலான்னு நாங்க 2 பேரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹாரி அப்பா உன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஹாரி அவன் பையன் கிட்ட பேசி முடிச்சு லியானை பார்த்து, லியா நீ இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, இவ்ளோ கஷ்டத்தையும் நீ தாங்கிட்டு என் பையனை நல்லா பாத்துக்கிற, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்ல, அதை கேட்ட லியான், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஹாரி, உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த வழி ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பையன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையோட புதிய பயணம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி லியானோட கையை பிடிச்சு என் கூட வான்னு சொல்லி ஹாரி அவன் பையனுக்கு ரெடி பண்ணிருக்க ரூமுக்கு லியானை கூட்டிட்டு வந்து, இந்த ரூம் எப்படி இருக்கு, இந்த ரூமோட டெக்கரேஷன்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த ரூம்ல பார்த்தா நம்ம ஹாரி அந்த ரூம் ஃபுல்லா பொம்மைகளை வச்சு அலங்காரம் பண்ணியும் குழந்தைக்காக அழகான தொட்டில எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அதை பார்த்த லியான், ஹாரி இந்த ரூமை நீங்களே தனியா டெக்கரேட் பண்ணீங்களா, இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, ஹாரி ஆமா என் பையனுக்காக நானே பார்த்து பார்த்து இந்த ரூமை ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பா இந்த ரூம் என் பையனுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள, ஹாரி குழந்தைய நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டா இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, இவர மாதிரி அன்பான ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி லியான் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே குழந்தையோட தொட்டில தொட்டு பார்க்க, அப்ப நம்ம லியானுக்கு தொட்டில அவனோட பையன் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இமேஜினேஷன் வர, லியான் ஹாரி கிட்ட, இந்த தொட்டில நம்ம குழந்தை படுத்து தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி லியானோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, லியான் ஆமா ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி லியான் ஹாரிய பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் ஹாரின்னு சொல்ல, ஹாரி இப்ப எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒரு அப்பாவா ஒரு புருஷனா என்னோட கடமையை செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல, அதை கேட்ட லியான், ஹாரி நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, ஐ லவ் யூ ஹாரின்னு சொல்லி லியானும் ஹாரியும் லிப் டு லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 17 கம்ப்ளீட் ஆகுது. சாரி டியர்ஸ், எனக்கு த்ரோட் பெயின் இருக்கனால என்னால சரியா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, உங்களை திரும்ப திரும்ப நான் டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், ஓகே. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், பை.